ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு கதையை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டுக்கோங்க. ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியை பாடம் நடத்தினாங்க. பாடம் நடத்திருக்கும்போது அதில் அன்புன்ற பாடம் நடத்துகிறாங்க. உடனே ஒரு 4 மாணவிகளை கூப்பிட்டு, நீங்கள் 4 பேரும் நாளைக்கு வரும்போது அன்பு வெளிப்படுத்துகிற பொருட்களை கொண்டு வரணும் அப்படின்ட்டுருக்காங்க. உடனே சரி, நான் நாளைக்கு போய் கொண்டு வரேன்ருக்காங்க. ஒரு மாணவி என்ன பண்ணியிருக்காங்க, பூ எடுத்துகிட்டு இதுதான் மேடம் அன்பை வெளிப்படுத்துதுன்றது. இன்னொரு மாணவி என்ன பண்ணியிருக்காங்க, வண்ணத்து பூச்சியை பிடிச்சிட்டு இதுதான் மேடம் அன்பை வெளிப்படுத்துறது அப்படின்ட்டுருக்காங்க. இன்னொரு மாணவி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குஞ்சு பறவை எடுத்துகிட்டு இதுதான் மேடம் அன்பை வெளிப்படுத்துறதுன்னு. இப்படி இவங்க 3 பேரும் கொண்டு 4வது ஒரு மாணவி வந்தாங்க. அந்த மாணவிக்கிட்ட, நீ என்னம்மா எதுவுமே கொண்டு வரல, வெறும் கையை வீசிட்டு மட்டும் வந்துருக்குங்க. உடனே அந்த மாணவி சொன்னாங்க, இந்த மாதிரி பூவை செடியில் பார்த்தேன் மேடம், ஆனால் அந்த பூவோட அழகில் எனக்கு அந்த பூவை பறிக்க மனசில், அதனால் அது செடியிலே இருக்குன்னு விட்டேன். உடனே வண்ணத்து பூச்சி அங்கேயும் இங்கேயும் அழகாக பறந்துட்டு இருந்தது. இதை ஏன் நம்ம பிடிச்சி ஒரு கூண்டில் அடக்கி வைக்கணும்னு அதையும் எனக்கு பிடிக்க மனசில். உடனே அடுத்தது ஒரு புறா கூண்டை பார்த்தா அதில் ஒரு அழகான குஞ்சு இருந்தது. ஆனால் இந்த குஞ்சை பிடிச்சி நம்ம என்ன பண்ணுறது, இது அதோட தாய்ப்பறவை நம்ம குழந்தைய காணுமேனு அது ரொம்ப பரிதவிச்சு போயிருமேன்ட்டு நான் உடனே அதையும் பிடிக்காமல் அதை கூண்டிலே விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் அதை அது போக்கில் விட்டுறது தான் மேடம் உண்மையான அன்பு அப்படின்றது. உடனே டீச்சர் சொன்னாங்க, இதுதான் எப்பயுமே நம்ம பிறரை அடக்கி ஆளணும்னு நினைக்கக்கூடாது, அவங்க போக்கிலே விட்டுட்டா எல்லாத்துக்கும். இன்னொரு கதை, ஒரு வண்டிக்காரர் வந்தார், ஃபுல்லாக வண்டி லோடு ஃபுல்லாக தேங்காய் எடுத்துட்டு வந்தார். அங்கே ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருந்தான். அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி இந்த பக்கம் போனால் ஊர் வருமா? ஓ, ஊர் வருமே அப்படின்ட்டுருக்காரு. ஊர் வருமா, சரி, இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டு, இங்கேருந்து நீங்கள் மெதுவாக போனீங்கன்னா 10 நிமிஷத்தில் போயிடலாம், வேகமாக போனீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரம் அப்படின்ட்டு. உடனே அந்த வண்டிக்காரருக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்த உடனே அந்த வண்டிக்காரர் ஒரு சின்ன பையனி எனக்கு நீ சொல்கிறியான்ட்டு ஒரு அலட்சியப்படுத்திட்டு வண்டியில் வேகமாக போனால் தான் சீக்கிரமாக போகணும், பொறுமையாக போனோம். அவரும் உடனே வேகமாக போனது. வேகமாக போனதில் அங்கே ரோடு குண்டும் குழியுமாக இருக்கிறது அவர் கவனிக்கல. அதில் ஜல்லிக்கல் வேறு போட்டுருந்தாங்க. அந்த ஜல்லிக்கல் மேலே ஏறி வண்டி கவுந்து தேங்காவெல்லாம் சரி போச்சு. உடனே அப்புறம் வண்டியை திருப்பி நிறுத்தி அந்த தேங்காவெல்லாம் அள்ளி போட்டு அவர் சரி பண்ணி போகிறதுக்குள்ளே அரை மணி நேரம் ஆச்சு. ஓஹோ, நம்ம அவங்க சின்ன பையனு ஏளனம் பண்ணி இப்படி நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகி போச்சு அப்படின்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுவார். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு யார் அறிவுரை சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க அறிவுரை சொல்கிறாங்களா, அதில் நன்மை இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கணும். இதுதான் இந்த கதையோட